மூன்றாவது காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தில் பார்த்தா வாலிபனாகிய அந்த மனுஷன் யார்? தாவீது. அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன். போய் கோலியாத்தை வெல்வதுக்கெல்லாம் வரல. பால் கட்டிகளை ரசுகளையும் கொண்டு வந்து சகோதரனுடைய சுக செய்தியை விசாரித்து வரும்படி தான் வந்தான். யோசேப்பு இப்படி தான் அனுப்பப்பட்டது. அவங்க அங்கே ஆடுகள் மேய்க்கிறாங்க, போய் பார்த்துட்டு அவங்ககிட்ட இதை சுகச்செய்தியை கேட்டுட்டு வாழ்ந்து அமிச்சது. ஆனால் திருப்பி அனுப்பல யோசேப்பு. படுவாங்க அந்த மாதிரி குழி தள்ளிட்டானுங்க. அப்புறம் அவன் கை மாற்றி விற்கப்பட்டான். போனவன் வீடு திரும்பலை. இது போனவன் இதை பாருங்கள், இதோட அபிஷேகம் வேறு, அதோட அபிஷேகம் வேறு. இங்கே வந்து பார்த்தா ஒரு ஃபுல் ஆஃபர், ஒரு நல்ல சூப்பர் ஆஃபர். ராஜா பொண்ணு தராரு. உடனே முகலாம் பிரகாசிக்குது. ராஜா பொண்ணு தராரா? ஜென்மத்துக்கும் கல்யாணம் ஆகாது தாவீதுக்கு. அந்த ஸ்டேஜில் அப்போது இருக்கிறது வனாந்திரம், 4 ஆடு. அப்பனே வில்லனாக இருக்கிறான். அண்ணன் தம்பிங்க கேட்க வேண்டியதே இல்லை. அவனுக்கு விட்டா இவனை அவ்வளோதான், என்ன வேணால் பண்ணுறாங்க. இவங்க யோசேப்போடைய அண்ணனுங்களோட ரிலேட்டிவ் மாதிரி. இவங்க குணாதிசயத்தில் சொல்கிறேன், எல்லாம் ஒன்றா படித்தானுங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இவங்க. யார் எப்படி பொண்ணு கொடுப்பாங்க? தாவீதுக்கு இது ஃப்யூச்சர் ப்ராப்ளம் இருந்தது. அப்போது எங்கே போய் பொண்ணு கேட்குறது? இவனுங்க அப்போ இல்லாமல் வந்து கேட்குறியான்னு கேட்பான். அண்ணன் இல்லையா, அண்ணனை இதுக்கு கிட்ட கூட சேர்க்க மாட்டான். தாவீது நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. நம்ம கம்பெனி போகிற நிலைமை நம்மளுக்கே தெரியுது. கம்பெனி பயங்கர லாஸில் போகுது தாவீதுக்கு. கம்பெனின்னா நான் ஒரு வாழ்க்கை சொல்கிறேன். அங்கே வனாந்தட்டில் ஃப்ரீயாக இருக்கலாம் பார்த்தா அங்கே சில பேப்பரில் வச்சுருக்காங்க இவனை வேவு பார்க்கறதுக்கு. அவனுங்க அந்த ஆட்டை காப்பாற்றணுன்னு பார்த்தா அவனுங்க வந்து தலைமையோட நல்லா நெருக்கமாக இருக்காங்க தாவீதோடைய ஈசாய் கிட்ட. தம்பி என்ன பண்ணிச்சு, ஏந்திச்சு போச்சு வந்து எல்லாம் தகவல் சொல்கிறதுக்கு. ஒரு விஷயத்துக்கு வந்தப்போ அவனுங்க ஒன்றும் ஹெல்ப் பண்ணல. கரடி வந்தப்போ ஒன்றும் பண்ணல. பண்ணதெல்லாம் தாவீது. அது வெளியிலையும் வரல. நல்ல விஷயம் சொல்ல மாட்டாங்க இல்லையா, புகார்தாரர் கெட்ட விஷயத்தான் சொல்லுவான். இப்படியாக இருக்கிற நேரத்தில் திடீர்னு ராஜா பொண்ணு தராருன்னு அவ்வளோதான், தாவீதுக்கு பட்டர்ஃப்ளை பறக்க ஆரம்பிச்சிச்சு. அடேப்பா, நமக்கு எப்போது இந்த ஜென்மத்துக்கு கல்யாணம் ஆகாது. இது ஏதோ பரவாயில்ல, ராஜா பொண்ணு கருப்பா சிவப்பான்றதெல்லாம் தெரியாது. கல்யாணம்னு நானா போதும். அன்றைக்கி நிலைமைக்கு சொல்கிறேன். தாவீது ஏன்னா அவ்வளோ ஒரு சேடஸ்ட் பார்ட்டு, ஒரு ரொம்ப வாழ்க்கை துவங்குந்தே வனாந்தரம். உங்கள் வாழ்க்கை இன்றைக்கி அப்படி இருக்கலாம், ஆனால் போதுன்ற மாதிரிலாம் இருக்கலாம். கவலைப்படாதீங்க, நீங்கள் அப்படி நினைக்காதீங்க. உங்கள் திறமைக்கு ஒரு பரீட்சை, சுயம் வர மாதிரி இது. அதை பண்ணி இதை பண்ணி என் பொண்ணை தரேன் ராஜா சொல்லுவாங்க இல்லையா, அந்த கதைலாம் படிச்சு அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுவும் யார்கிட்ட? கோலியாத்தை வெல்லணும். தேவ சாயலற்ற ஒருத்தனை, எல்லாத்துக்கும் காட்டிலும் ஆள் தத்துவத்தில் பெருத்து இருக்கிற மனுஷன், நம்ம கிட்ட கூட போக முடியாது. அவன் அசிங்கமாக பேசுகிறான். வேறு என்ன நல்லபடியாக பேசுகிறான். பேசி கொஞ்சம் டீல் பண்ணி ஆஃப் பண்ணலான்னு பார்த்தா அவன் வாயை திறந்தாலே வேண்டியாக பேசுகிறான். அவனை என்னென்னமோ பேசுகிறான் அவன். இல்லை, இது பேச்செல்லாம் சரிப்பட்டு வராது, வீச்சு தான். என்ன தோட இது பேசினாலாம் சிலதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. நம்ம கிரியையில் தான் இறங்கணும். சவுல்கிட்ட பேசுறதுக்கோ பெரிய விஷயம், அந்த அப்ரூவல் வாங்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. நீயும் சிறியவன், நீயும் சிறியவன், நீயும் ஆடு சிறியவன் தான்யா. அப்புறம் சாட்சி சொல்லி எதையோ சவுலை தாஜா பண்ணி அதை பேசி சவுல் அப்பவும் சொல்லார், இந்த வஸ்திரம்லாம் அணிஞ்சிப்பாரு. சில நாட்டில் போனப்போ எனக்கு அவங்க வஸ்திரம் கொடுப்பாங்க ரொம்ப அன்பினால். ஒரு குறிப்பிட்ட நாட்டில் போட்டு அந்த வஸ்திரம் பார்த்தா நம்ம ஊர் பொம்பளைங்க போகிற நைட்டி ஃபுல் ஹேண்ட் போட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஆனால் அப்புறம் ஆசையார் நானே தைச்சி அவங்களும் கொடுத்தாங்க. நானும் பெரியம்மா போட்டு இங்கேயும் போட்டு சுற்றின்னு இருக்காத. யாருன்னா என்ன சொல்லிட்டோம் அதை பற்றிலாம், நம்ம தான் அப்பத்துலேருந்து இப்படி தானே. ஆனால் தாவீது சொல்ல, இது எனக்கு பழக்கமே இல்லாத வஸ்திரம், யுத்தத்துக்கெல்லாம் இதை போட்டு போக முடியாது, என்னை என் ஸ்டைலில் விட்ருங்க, நான் பார்த்துக்கிறேன். போன முடியாச்சு. இது நம்ம ராஜரீகத்துக்கும் நம்மளுடைய அரசாங்கத்துக்கும் ஒரு இராணுவ தளபதி போய் ஜெயிக்க வேண்டியது. நம்மால் கவன் கட்டியும் மெய்ப்பருடைய பையில் ஒரு 5 கூழாங்கற்கள் இருக்கிறது, அவ்வளோதான் இருக்குது. அவனுக்கு அப்படியே வேறு மாதிரி என்னை விட்ருக்கேன், நான் இது என் லெவலில் நான் பார்த்துக்கிறேன், உங்களுடைய கண்டிஷன்ஸுக்கெல்லாம் என்னால் செய்ய முடியாது. இது நிபந்தனைக்கு உட்பட்டதல்ல அபிஷேகம், கட்டுக்கடங்காதது அபிஷேகம்.
ஒரு மனுஷனுடைய சட்டத்திட்டத்தின்படி கிரியை செய்கிறதில் அபிஷேகத்திற்குள் தான் மனு குலங்கள் அடங்கி இருக்க வேண்டுமே தவிர மனு குலத்துக்கு அபிஷேகம் அடங்கி இருக்க வேண்டிய அவசியம் பரிசுத்த ஆவியினர் கிடையாது. அதுதான் சொல்ல வருகிற கருத்து. அவ்வளோதான். சவுல் ஆஃப் ஆகிட்டார். சரி போப்பா, ஏதோ ஒன்று யார் பெத்த புள்ளியோ பாவம் வந்து மாட்டுதுக்கு. இராணுவ சேவகர்கள்லாம் கம்முன்னு இருக்கான். ட்ரைனிங் எடுத்தவன், அரசாங்கத்தில் சோறு வாங்கி தின்னவன், டயட் என்ன, அவனுக்கு வெயிட் என்ன எல்லாத்தையும் செக் பண்ணி டே டு டே அவனை ஓட விட்டு எக்ஸசைஸ்லாம் கொடுத்து ஒரு பையன் வரல. யூனிஃபார்ம் ஃபோர்ஸும் ஒன்றுமே வரல. இது மஃப்டி ஃபெலோ இவன் வந்து நிற்கிறான். பாருங்கள், தகுதியே கிடையாது. ஒப்பிட்டு பார்க்கறதுக்கு அந்தஸ்தில் ஒன்றுமே கிடையாது. இவனுடைய ட்ரெஸ்ஸும் இவனுடைய கோலமும் மெய்ப்பருக்குரிய கோலம். மெய்ப்பர்களுக்குரிய கோலம்னாக்கா அது மந்தைகளுக்கு பின்னாடி போகிறவங்க என்ன ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க, அரசர் வேலைக்கு போகிறவங்க என்ன ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அங்கே எந்த ஆஃபீஸர்கிட்ட ரிப்போர்ட் பண்ண போகிறான் வனாந்தரத்தில்? ஒரு ரொம்ப மோசமாயிடுச்சு தாவீது நிலைமை. அதே வஸ்திரத்தோடு அப்படியே தான் போகிறார். ஜெயிக்கிறது தான் ஒரே குறிக்கோள். ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திப்பதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் ஏமாத்திரம், அதுதான் இங்கே கோட்பாடு குறிக்கோளாகவே இருந்துச்சு. ஒரு அந்நியன் நம்மளை பேச விடக்கூடாது. ஒரு அந்நிய ஜனங்கள் சபையாரை குறித்து பேச போதகன்னு விடக்கூடாது. எதுனா இருக்கட்டும், நீங்கள் தீங்குக்கு துணை போகணுன்னு சொல்ல, அதை பேசாமல் ஆஃப் பண்ணுங்கள். நீங்கள் கேட்டால் தான் பேசிக்கினே இருப்பான். எனக்கு டைம் இல்லை, நான் கிளம்புறேன். ப்ரேயருக்கு வரப்பெல்லாம் மற்றவனெல்லாம் ஆஃப் பண்ண தெரியுதில்லை, ஃபோன் எடுக்காமல் இருக்க தெரியுதில்லை, இதுக்கு ஆணும் கொட்டின்னு கேட்பாங்க சில பேர். விசுவாசிகளை குறித்து வர கம்ப்ளைண்ட்டை சுவாரஸ்யமாக கேட்பாங்க. மற்றவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை வீதிக்கு வருது இல்லையா, அதை உட்காந்து நல்லா கேட்பாங்க. இதெல்லாம் ராஜரீகம் பண்ண முடியாது. ரொம்ப நாள் ஓடாது அது வண்டியெல்லாம். வேதம் இப்படி தான் சொல்லுது. இது மாதிரி ஒரு சிந்தை இருக்கிறவன் எங்கே இருந்தாலும் அவன் சிங்காசில் போய் உட்காந்துருவான். ரொம்ப நாள் அவன் வனாந்தரத்தில் இருக்க மாட்டான். அந்த மாதிரி சிங்காசில் இருந்து இந்த மாதிரிலாம் சேட்டை பண்ணுறவன் ரொம்ப நாள் சிங்காசில் இருக்க மாட்டான். எழுதி வச்சுக்கோங்க. இந்த சிறியனாகிய இந்த மனுஷன் எவ்வளோ பெரிய குணம் இருக்குதுன்றத சொல்கிறேன். தோற்றத்தில் சிறியவன், அந்தஸ்தில் சிறியவன். குணாதிசயம் வந்து தான் உயிரையும் பணைய வைக்க போகிறான். கேட்சினமும் பொண்ணு கல்யாணம் போகுது. அது ஜெயிச்சா நம்மளுக்கு ஒரு பொண்ணு இல்லை, ராஜாவின் பொண்ணு. அந்த ராஜ்யத்தில் பாய் தரேன் அதெல்லாம் அந்த ஸ்டேஜுக்கு ஏஜுக்கு தெரியாது. லவ் பண்ணுறப்பெல்லாம் உங்கள் வீட்டுக்கு எத்தனை வீடு வச்சுருக்க, எவ்வளோ சொத்து வச்சுருக்கிறேன்னு பொண்ணு கிட்ட பொண்ணும் வராது, லவ்வும் வராது, எல்லாம் மண்ணாக போயிடும். அந்த ஸ்டேஜ் அந்த ஏஜில் அப்படி தானே பேசுகிறாங்க. அது பண்ணக்கூடாதுன்றது நம்ம போதனே, அது வேறு விஷயம் சொல்கிறேன். அந்த வயசுக்கும் ஃபஸ்ட்டு அட்ராக்ஷன் என்னென்னா பொண்ணு தரார். ரெண்டாவது வந்து ஸ்பிரிச்சுவல் அட்ராக்ஷன் என்னன்னாக்கா தேவனுடைய சேனை நிந்திக்கப்படுது. இங்கே மெச்சூரிட்டி வேறு. பப்ளிசிட்டிக்கெல்லாம் செஞ்சது இல்லை. பாவம் அந்த மனுஷன் பாவம் வனாந்தரத்தில் இருந்தாலும் வாழ்ந்துருக்கலாம். இங்கே வந்து இந்த ராட்சசங்கிட்ட மாட்டிக்கின்னு கம்ப்ளீட்டாக செத்துட்டாயுமே. யார் பெற்ற பிள்ளையோ போயிட்டு வாயா சவுல். சரி, இவன் தாவீது செத்தானா அடுத்தது நம்ம தான் சட்னி ஆகிடுவோம். ராஜ்யபாரம் போகுது, ஜனங்க அடிமையாக போகிறாங்க, என் சிங்காசனம் போகுது, நடு வீட்டுக்கு வரப்போகிறோம். இப்படி தான் சவுலுக்கு நினைவு. தாவீதையும் நம்மளே, அவன் அபிஷேகத்தையும் நம்மளே, ஒன்றும் நம்மளே அவன் பேசி அப்படியே கன்வின்ஸ் பண்ணி போயிட்டான். அவன் தலையை 2 துண்டாக ஆக்கணுன்னு தான் அங்கேருந்து ஒரு சத்தம் வந்துச்சு. அவனை அப்ரிஷியேட் பண்ணலாம், ரொம்ப அவனை கனப்படுத்தலான்ற நேரத்தில் தான் இந்த படுபாவிங்கெல்லாம் பாட ஆரம்பிச்சிட்டாளுங்க. பாட்டு தாவீது கொன்றது 1000, அது 10000, சவுல் கொன்றது 1000. சவுலே நீ வேஸ்ட்டு, தாவீதே நீ பெஸ்ட்டு அப்படின்னா என்ன ஆகுது? சாதாரணமே அவன் பேய் பிடிச்சவன், பிசாஸ் பிடிச்சவன். இதுக்கு வேறு இது மாதிரிலாம் ஏற்றி விட்டுன்னு அவன் சூப்பர்லே ஹைப்பர் டென்ஷன் போயிட்டான், ஹைப்பர் ஆகிட்டான். இது வைப்ஸு, அது ஹைப்பு, அவ்வளோதான். சிறியனா அது பெரியனா அது அவன் வேலையை கட்ட ஆரம்பிச்சிட்டான். ஆனால் சொல்ல வர கருத்து என்னென்னா, சின்னவர்களை கொண்டு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் வழங்க வல்லவர். ஒருவேளை நீங்கள் சிறியவர்களாக இருக்கலாம், உங்களுக்குள்ளே இருக்க வேண்டியது என்ன? அந்த சின்ன பிள்ளையை குறித்து பார்த்தோம், அவனுக்குள்ளே இருந்ததெல்லாம் நான் சொல்லிட்டேன்.
ஃபஸ்ட் பார்ட்டு யூடியூப்பில் பார்த்துக்கோங்க. இதே தலைப்பில் தான். இது இவனுக்குள்ளே இருந்த தாகம் என்னென்னா, பொண்ணுன்றது வந்து அது உண்மையிலேயே அந்த அட்ராக்ஷன் இல்லாமல் இருந்திருக்காது. எதிர்காலத்தை டக்குன்னு உள்ளே வர்றதுக்கு பொண்ணு என்ன அந்த வயசுக்கும் அந்த எண்ணங்கள் சொல்கிறேன். தவறு இல்லை, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறது தவறு கிடையாது. இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறது தான் பிரச்சனை ஆகிடும். அதில் தான் ஆரம்பிக்கிறதே பிரச்சனை. இந்த மனுஷன் உயிரை பணையம் வச்சு அவன் கோலியாத்தை வென்று ராஜ்யவாரத்தை காப்பாற்றி சிங்காசனை காப்பாற்றி சவுலை காப்பாற்றி எல்லாம் வந்தோடனே சவுல் போய் கேட்குறார், அப்படியே இவர் யார் அப்படின்னு. அப்படியே வந்து இவருக்கு அசிஸ்டண்ட்டு என்ன ராஜ்யபாரத்தில் இவர் ஈசாயினுடைய குமாரன். யாருடைய மகன் இது? முன்ன பின்ன பார்க்காத மாதிரி கேட்குறான் நம்மால் சவுல். என்ன பண்ணுறது, பேய் ஓட்டிக்கிறப்ப தெரில, இப்போ சப்கான்ஷியஸ் அன்கான்ஷியஸ்ஸு பேய் ஆடி விழுகிறப்போ தெரியாது யார் போதகர் யார் ஜெபம் பண்ணாங்கன்னு. இதை சொல்ல முடியும் இங்கே, அதுவும் யுத்த காலத்தில் பட்டையும் கட்டியமாக வச்சுன்னு இருக்கிறான். உங்களுக்கு ராஜாவே நீர் பேய் ஆடி விழுந்தபோது சூரப்பண்ணலாம் வாசித்து மிகப்பெரிய ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த தாவீதுன்னு சொல்ல முடியுமா? ஈசாயின் குமார்னு சொல்லிட்டு அவன் அடுத்த வேலையை பார்க்க போயிட்டான். இவளுங்க பாடி குடியை கெடுத்தாளுங்க, இப்படி போயிடுச்சு. அன்னையிலேருந்து தாவீது உயர்த்த ஆரம்பித்தார், ஒரு புறம் சவுல் தவறை தாழ்த்த ஆரம்பித்தான். நீங்கள் சிறியவர்களாக இருந்து பெரிய காரியங்களை செய்ய கற்றவங்களை பயன்படுத்தாலும் நினைத்து கொள்ளுங்க. உங்களுக்கு ஆரம்பிக்கிறது ஓட்டம் மட்டும் ஆரம்பிக்கலை, போராட்டமும் ஆரம்பிக்கிறது. எல்லாத்தையும் நம்ம ஜெயிச்சு வரலாம். இப்பொழுது இருக்கிற உபத்திரவமே உங்களுக்கு எவ்வளோ பரவாயில்லன்ற மாதிரி ஆகிடும். இது ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி தான். அன்றைக்கி இருந்த உபத்திரவம் ஒன்றுமே இல்லை, ஆனால் இன்றைக்கி இருக்கிற உபத்திரவம் உங்களுக்கு பெருசாக இருக்குது. அது செஞ்சு கத்துற முடித்ததுக்கப்புறம் அது நம்ம பெருசாக ஒன்றும் மகிமைப்படல கத்துற இதெல்லாம் இருக்குது இல்லையா? அதனால் இன்றைக்கி வருகிற உபத்திரவத்தில் விடுதலையில் பழைய மகிமையை நீங்கள் செலுத்தணும், கர்த்தருக்கு துதியை செலுத்தணும். நம்பிக்கையை விட்டுறாதீங்க. இந்த இரவு இருக்கிறது கர்த்தர் காலையிலும் இரவு முழுவதும் கர்த்தருடைய வேலையாகவும் இருக்கலாம், சொல்ல முடியாது. இந்த சனமே கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்தும் முடிக்கலாம். நீங்கள் அப்படி விசுவாசிங்க. நாளை விடிந்தால் கல்யாணம் போல் இருக்கும் வாழ்க்கை சில பேருக்கு. இதெல்லாம் நம்ம கடந்து வந்திருக்கோம். சபையாக அவங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. எவ்வளோ மிரட்டல்கள், எவ்வளோ சவால்கள் சொல்கிறேன். மிரட்டுறாங்கன்னா என்ன, சூழ்நிலையெல்லாம் மிரட்டுது இல்லையா? உன்னை இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோன்னு. அதெல்லாம் ஜெயம் பெற கர்த்தர் கிருபை செய்த தேவன் இதையும் ஜெயம் பெற செய்வார். இப்போது கடந்து செல்கிற பாதையிலும் சொல்ல வரேன். சிறியவர்கள் அடுத்தது இந்த ராஜாக்கள் புஸ்தகத்தில் நம்ம ஒருத்தரை பார்க்க போகிறோம்.